எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா நான் போயிடுவேன்டா பையன். நீங்க என்ன பண்றீங்க? எல்லாம் அமைதியா உக்காந்து சின்ன மேல உக்காருங்க. நான் வந்து உங்களுக்கு புள்ள தரேன். புள்ள தரணும். மனமுட்டி அவுத்து புள்ள தரேன். ஆமா, உனக்கு நோட்டா வேணுமா காயின்ஸா வேணுமா? நீ எப்படி குத்தாலும் எனக்கு பரவாயில்லடா. உனக்கு கொடுத்துடணும். உனக்கு காயின்ஸா போட்டா தான் உண்டி உள்ள போவோம். உள்ள போய் நான் வந்து உனக்கு புள்ள தரேன். அப்படியா? சீக்கிரமா வாடா, நேரம் ஆகுது. கடவுள் பசு தாண்டி சூப்பர் சிகருங்கடா. ஆனா மூணாவது தண்ணிக்குள்ள அடுத்தது என்ன பேச பாருங்க. ஓமா நீ நின்னுங்க. ஓமா நீ ஆனந்தா எங்களை இல்லாதி அயல்நாடு சென்ற பட்டப்படிப்பு படித்தவளை பிற வாகனத்தை காண
இந்த முறுக்கு சொல்லலாம் சொல்றான். எனக்கு குழந்தைக்கு விட்டது என்னை காடு வாவர் அழைக்கிறது வீடியில போவிட்டு உரைக்கிறது. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை உனக்கு ஒப்படைக்க போகிறேன்ப்பா. உங்களுடைய விருப்பம் என்னவோ அதன்படியே செய்யுங்க. அது மட்டும் இல்ல, யார் தலைமையில் இந்த மணிமணி சுட்டு விழா அது தெரியாதா? பெற்றவர் நான், வளர்ந்தவர் உன்னுடைய தாய் மாமன், என்னுடைய மச்சான், அவருடைய கரத்தினால் உனக்கு மணிமுடி சுட்டு விழா. எடுத்துக்கப்பா. அவன் யாருப்பா அவன்? அவன் யார்? நம்ம வாழைப்பழம் எந்தக்காக எவ்வளவு சதிகை செய்தவன்? அவன் கருத்தை மணிமுடி சுட்டு வரான். 50 காசு கொடுத்து கும்பம் என்ன இருக்கிறோம், நெத்தில வைக்கிறோம். 50 ரூபாய் கொடுத்து செருப்பா என்ன வாழைப்படிக்கு வெளியே வரும். செருப்புக்கு சமம் அவன். அவன் கருத்தால மணிமுடி சுட்டு வரான். இது பாருப்பா, நம்ம கொடுக்குற ஊதியம் எடுக்கிற நாய் அவன். அவன் கருத்தால மணிமுடியா? நீங்க சுட்டுங்க, அம்மா சுட்டுட்டோம், நான் சுட்டுறேன், அண்ணனுக்கு நாம செய்யலாம். அவன் யாருப்பா அவன்? அவன் யாரு? ஒரு நாய் நக்கல அடதி போது நிறுத்துமா. என்னமா இது? யார் அவரு? இப்படி தாய்மா வந்தனே எப்படிலாம் உன்னை சின்ன பொழுதுல எப்படிலாம் பால் ஊட்டி சீராட்டி தங்க தொட்டில தாராட்டி வளர்த்திருப்பாரு. அவரை பார்த்து இப்படிலாம் பேச நியாயமாமா இது? அம்மா என்னவா பேசுறீங்க? ஆமாம்மா. அம்மா நீங்க செய்யுங்க, பெருமைப்படுகிறோம். ஆனா இவன் யாரு மாமன்? இவன் யாரு? தாய் மாமன். ஓ தாய் மாமன். நீங்க சொல்றேன் அவனை எங்க சொல்றாங்க? இருக்க இடமே வேற. என்னப்பா அவன் யாரு? ஒரு வேலைக்காரன். வேலைக்கார பையன். வேலையை கையால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். அவன் தரத்தால் நான் என் செருப்புக்கு சமமானவன் அவன். தாய் மாமன் அவன் நாய் மாமா. நாய் மாமா. அம்மா தந்தை கரத்தால் சுட்டுட்டோம், ஏன் உங்க கரத்தால் சுட்டுங்க? இல்ல என் முறை தங்க ஒப்பற்ற தங்கை ஆனந்தி கரத்தால் சுட்டுட்டோம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவன் கரத்தால் மணிமணி சுட்டு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதப்பா, முடியாது. திருட்டு மொழி மூஞ்ச படுறான். ஆமா, தும்பு செடி பெரிய ஆலமரம் வயிட்டு மாறிக்கணும் கீழே ஊந்திட்டு போறேன். அதுதான். ஆமா, நாட்டுக்கு எப்போது வருவதாக ரகத்து கிடைத்தது, இவ்வளவு தாமதமா வருகின்றாயே, என்னவா காரணம்? அப்பா, உன்னுடைய ஆட்சியிலே, அதாவது நம் நாட்டிலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, முகமுடி கொள்ளைக்காரர்கள் அதிகரித்து விட்டார்கள். என்னது? நாங்கள் இருக்கும் பொழுது அதானே கொள்ளை முகமுடிக்கிறீங்களா? யாரவர்? எப்படி இருந்தார்? பார்த்தீரா? இந்த இருந்தாரா? இந்த இருந்தாரா? கொள்ளையா இருந்தாரா? எப்படி இருந்தோம்? நாங்கள் இருக்கும்போது எப்படி வந்திருக்க முடியும்? டேய் வாய் குத்து பொம்மை படி போறா. அதுதான் ஆட்சியில் இப்படி ஒரு தவறு நடக்கிறதா? உண்மைதான். இது நடந்தது இல்லையே. நடக்கும் அப்பா, காரணம் இருக்கின்றது. நானும் அயல் நாட்டிலிருந்து வரும் பொழுது ஏன்னா யாரோ ஒரு கருத்த முகமுடி கொல்வதற்காக, கொலை செய்வதற்காக முயற்சி செய்தாரப்பா. கருவாடு சூடுறமே சூட போறாங்க. அயல் நாட்டிலிருந்து நாட்டுக்கு வரும்போது வழியில உன்னை மடக்கி ஒரு கருத்த முகமுடி உன்னை கொலை செய்த வந்தான் என்று உரைக்கின்றாய். ஆதாரம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு சாட்சி வேண்டும். சாட்சி வேண்டும். சாட்சியோட இத காமிச்சாக்கா இது யாருடைய கட்டாரி? இவன் கோழிக்கறியா இருக்கிற கச்சா கோழிக்கறி. அரசு ஆலவந்தன் எனது பெயர் முத்திரை கொடுத்திருக்கின்றது. ஆனால் முன்பே உழைத்திருக்கின்றேன். ஒரு நேரத்தில் அயல்நாட்டு படை வந்து நம்மை சூழ்ந்த பொழுது போருக்கு சென்றேன். அப்பொழுது என் கரத்தில் இருந்த கட்டாரி தவறிவிட்டது என்று முன்பே உங்களிடம் உரைத்திருக்கின்றேன். அதனை எடுத்து யாரோ ஒருவன் எனக்கு ஆகாதவன் எனது பெயர் அவப்பெயர் வர வேண்டும் என்பதற்கு சதிவேலை செய்திருக்கின்றார். இது உயிரற்ற பொருள். இதை ஆதரவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனந்தா,
சொல்லுங்கப்பா. இது உயிரிழந்த பொருள். இது சபைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. முடியாது. உயிரிழந்த பொருள் சாட்சி சொன்னால் அதை நான் நம்புறேன். இது உயிரற்ற பொருள். ஆமா. இது சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிருள்ள பொருள் வந்தால் தான் ஏற்றுக்கொள்வீர்கள். என்னப்பா இது? எங்க என்னை கொல்ல முயன்ற வந்தானே முகமுடி கொள்ளைக்காரன், கருத்த முகமுடி. அந்த நேரத்தில் ஒரு பெண்ணானவள் தான் வந்து என் உயிரை காப்பாற்றி பாருமா, உனக்கு தெரியாதா? என்னடி என் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா வந்திருக்கிறாரா? அயல்நாட்டில இருந்தா? ஆமா. எங்க இருக்கிறாரு? இத பாரு. என்னங்க? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உனக்கு தீம்ப அப்பா, அந்த நேரத்தில் ஒரு பெண்ணானவள் என் உயிரை காப்பாற்ற கூறினாள் அல்லவா? அந்த பெண் யார் தெரியுமா? இதோ இருக்கின்றாள், இவள்தான். ஆமா ஐயா. நீ பாத்து நான் தான் காப்பாற்ற. நீ பாக்கியான்ற இது எந்த இடம் தெரியுமா? நீதிபதி இடம். நீதியாவது உங்க அம்மா தான் பிச்சு வச்சுக்கிறியாடா? ஒன்னும் ரெண்டு வச்சுக்கிறியாடா? ரெண்டு பக்கம் தான் தாரா விட்டு போய்கிட்டேன். ஆனந்தா, அப்படி என்றால் உயிரை காப்பாற்றியது இந்த பெண்ணா? இந்த பெண்ணே அந்த இடத்தில் வரவில்லை என்றால் இன்னும் என்னை பிணமாகத்தான் பார்த்திருக்க முடியும் உங்களால். இப்போது ராஜின நம்பிக்கை பிறந்தது. சரி, எப்படிதான் இருந்தாலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய கரத்தினால் உனக்கு மணிமுடி சுற்றி விழா ஆகிட்ட தந்தையே. நாளைக்கு சீக்கிரம் வாடி, நந்தவனம் போகலாம். அப்பா, மணிமுடி சுற்றி விழா நடக்க போகுது. இருந்தாலும் என்னுடைய அண்ணனுக்கு முதல்ல தாய் மாமா மாலையை போடக்கூடாது. அவர் போடக்கூடாது. ஏன் கருத்தான் போடுவேன். எப்படி? வெற்றி மாலை நான் தான் போடுவேன், முதல் மாலை. அதனால அவன் தாய் மாமன் நாய் மாமன் அவன் கருத்தால முதல்ல போடவே கூடாது. ஆனா இப்போது நான் மலர் போறேன். மலர் எல்லாம் பறிச்சு மாலையா தொடுத்து வரேன். வந்து வெற்றி மாலை நான் போடுறேன், முதல் மாலை. ஆமா, அண்ணனுக்கு நீ தான். ஆமா, நான் தான் போடுவேன். ஆமா, இத நீ மலையோட செல்ல போறியா? ஆமா, வேண்டாம், நீ மலையோட செல்ல வேண்டாம். ஏன்னா நீ கண்டிப்பா நீங்க மகன் படைச்சிருக்க. இத பாருமா, காலம் கட்டு கிடக்குது. சொல்வதை கேளு, நீ நந்தவனம் போக வேண்டாம். ஏன் வேண்டாமா? எதுக்கு? சொல்வதை கேளுமா. என்ன மாதிரிங்க? நீ தனியா போக வேண்டாம். இல்ல, நான் தனியா போகல. என் தோய் சங்கீதம் வர போறேன். அங்கதான் விடுவா. ஆமா. ஏமா இவ கூட நீ போற? ஆமா. இவ கூட வா. ஆமா. இவன் மோசமானமா இவன். மோசமானவளா? ஆமாமா. நீ பைக் நத்தன ஆவா? ஆனா அங்க எதனா வந்திருக்கு, நான் பயந்துருப்பான்டா. நீ வேறயா? எனக்கு வானாயிட்டேன். அம்மா, இத பாருமா, என் அண்ணன் உயிரை காப்பாத்திருக்கா. உயிரை கொடுத்தா உயிரை காப்பாத்திருக்கா. அப்படிப்பட்ட கேட்டவன்னு சொல்ற நீ. ஆமாமா. இத பாருமா, நான் அவளோட போகத்தான் இத போறேன். பாருமா, உன்னை போக வேணாம்னு சொல்றேன். நீ வற்புறுத்தி போறேன்னு சொல்ற. இத பாரு, அவதான் முக்கியமா உனக்கு. ஆமா. நான் முக்கியம் இல்ல உனக்கு. என்ன மாதிரி? ஆமாமா. இத பாருமா, என்னோட உயிர் தோய் அவன். எப்படின்னா அவளை தலைவரா பேசாதீங்க. நான் போறேன். ஆரவள்ளி, என்னங்க? ஒரு நேரத்தில் இந்த ஏழை பெண்ணை இலை என்றால் நம்முடைய மகன் உயிரே அப்படியா? அப்படிப்பட்ட நம்முடைய மகன் உயிரை காப்பாற்றிய பெண் நம்முடைய மகனுக்கு என்ன ஆபத்து செய்வா? எதுவும் செய்ய மாட்டான். நம்முடைய மகன் ஆசை என்ன? மலரோட போக வேண்டும், மலரோட செல்ல வேண்டும், மலர்களை மலர்களை பறிக்க வேண்டும். ஆரவளை தொடுத்து முதல் மாலை அண்ணன் போட ஒரு ஆசை நம்முடைய செய்வான். அம்மா போயிட்டாரு, அம்மா போயிட்டாரு. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை என்று மணிமுடி சுட்டுவிட என்று கூறிவிட்டீர்கள். ஆமா, அதனால் இப்பொழுது நான் பல நாடு செல்ல வேண்டும். பல நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்று பார்த்து விட்டு வர வேண்டும். அதற்கு நீங்கள் தான் எனக்கு விடை தர வேண்டும். இவ்வளவுதானே? ஆமாப்பா. பல நாடு செல்ல வேண்டும். அந்த மன்னர்களும் எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்று அதனை அறிந்து கொள்ள வேண்டும். பிறகு வந்து மணிமுடி ஏற்றுக்கொள்கிறேன். மணிமுடி ஏற்றுக்கொள்கின்றாய். ஆமா. உன்னுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம். சென்று வாப்பா. அமைச்சரே, ஏதோ சின்ன சிறு பிள்ளைகள். நான் பெற்றது நான் தான். ஆனா தூக்கி வளர்த்தது என்னுடைய மச்சான், நாட்டு அமைச்சர். அவர் தவறாக பேசிட்டு அதனை பெருசாக நாங்க எதுவும் நினைக்கல. எங்களுக்கு சூடு சொன்னே கிடையாது. அவர்கள் யார்? நீங்கள் பெற்றெடுத்தது நீங்களாக இருந்தாலும் மார் மீதும் தோல் மீதும் போட்டு வளர்த்தவன் நான் அல்லவா? ஒரு குழந்தை கொஞ்சம் பொழுது கரத்தில் இருக்கும் போது மார் மீது எட்டு உதைத்தால் அந்த குழந்தை தலையை துண்டித்தா விடுகிறோம்.
இல்லையே நமது குழந்தை என்று வாரியளவு அழைத்துக் கொள்கிறோம். ஆமா. அவர்கள் என்ன பேசினாலும் யார் என் தங்கை பெற்றெடுக்கவில்லையானாலும் நானும் என் தங்கையை வளர்த்தவர்கள் அல்லவா? ஆமா. ஆகையால் அவர்கள் உரைத்ததனால் கூறியதனால் எனக்கு ஒன்றுமே மனக்கவலை இல்லை. சொல்றதை பாருங்க. தவறாக நினைக்க வேண்டாம். ஆயிரம் இருந்தாலும் என்னுடைய மச்சான். ஆமா. எதுக்காக தான் பாடுபடுவாங்க நம்ம மச்சான். பாத்தியா? ஆமா ஆமா. ஆனால் சின்ன சின்ன பிள்ளைகள் ஏதோ தெரிந்ததும் தெரியாமலும் அறிந்ததும் புரியாததும் ஏதோ பேசி விட்டார்கள். அது தவறு கேட்டுக்கொள்ள கூடாது. வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய மகனுக்கு மணிமுடி சுற்றி விடா. அந்த விடா எப்படி இருக்கணும்? அரசே, இன்று முதல் உங்க குடும்பத்துக்கு எல்லாமே நான் தான். அதானே எனக்கு தெரியும். என் மச்சான் போது என்ன கருது? இனிமே எல்லாமே நான் தான். உங்கள் குடும்பம் இதால குப்பு குப்பு குப்புன்னு இருக்கும். அனைத்து இடங்களிலும் தலைமையிலே முன்னின்று தயார் செய்கிறேன். இட்டக்கால் செருப்புக்கு சமம் என்று உரைக்கின்றார். நாட்டுல நாயா உழைக்கிற ஓடா தேயற இங்க ஓடினா அங்க ஓடுற இங்க ஓடியானா அங்க ஓடியார என்ன வாட்டமா செருப்புக்கு சமம் இருக்காது. சமம். அந்த தான் குடுக்குற அங்க ஓடி நீக்க மாட்டாங்க. என்ன உரைத்தார்கள்? செருப்பிற்கு சமம் என்று உரைத்தார்கள். 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம், நெற்றியிலே திலகமாக சுட்டுகின்றோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம், காயர் படிக்கு வெளியிலே விடுறோம். அந்த செருப்புக்கு சமமானவர் அப்படி என்று உரைத்தார்கள். அது மட்டுமா, அவன் கரத்தால் விடக்கூடிய வேலையை காலால் விடக்கூடிய வேலையை கரத்தால் செய்யணுமா? முதல் பொறுத்திருந்தேன். தூங்கி இருந்த சிங்கத்தை கட்டி எழுப்பி விட்டார்கள். போக போக தெரியும் இந்த பொல்லாதவன் யார் என்று. நாளைக்கு நாள் தெரியும். லாரி போச்சு. சக்காலத்தை பத்தி வாழ விடலாமா? விடக்கூடாது. வாழ விடலாமா? இனிமே இல்ல வளரத்தான் விடலாமா? விடக்கூடாது. இனிமே இந்த ஆரவள்ளியை சூழ்ச்சி ஆரம்பமாக்க வேண்டும். நான் என்ன உரைக்கின்றேனோ அதன்படி கட்டாமல் செய்து முடிக்க வேண்டும். ஓடிவா. சகலமா ஒரு பெண்ணால் ஒரு பெண் எடுத்தால் இந்த விரலால் விஷத்தை கலக்கலாம், இதே விரலால் வினையும் இருக்கலாம். அண்ணா இங்க கோடு போடுங்க. இந்த ஆரவள்ளி போடுறேன். அண்ணா அங்க புள்ளி வைங்க. இந்த ஆரவள்ளி கோடு வச்சிடுறேன். அப்படியா? நீ விரல காட்டுங்க. இந்த ஆரவள்ளி விரலையே பிடிங்க. பலே பலே பலே. தங்க என்ற நீளம் எனக்கு தங்கை. நான் உரைத்து போல் கச்சிதமாக கதை முடிக்க வேண்டும். அப்படியா? சத்ரு பிசராக கூடாது. ஓடிவா ஓடிவா.